ஒரு வழியா ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே ராதிகா கோபியோட லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரி தான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாக்கியா கிட்ட செல்வியும் ரொம்பவே கரெக்டா, ஆமா உங்க மாமியா கண் கெட்டதுக்கு அப்புறமா தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க போல, அந்த கதையா இருக்குல்ல, இருக்கும் போதெல்லாம் அவங்கள கரைச்சி கொட்டிட்டு இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா ஏதோ தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு நீ வேணா பாரு, இதுக்கப்புறமா கூட கோபி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாலும் உங்க இதேதான் பண்ண போது. எல்லாத்துக்கும் மேல ராதிகாவே மனசு மாறி இங்க வந்தாலும் மறுபடியுமே அவங்கள கொடுமை தான் படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா ஈஸ்வரியோட மன நிலைமையை எடுத்து சொல்ல. ஆனா பாக்கியாவோ சும்மாரு செல்வி, ஏற்கனவே அத்தை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கள நினைச்சாவே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியா இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி ராதிகா கிட்டையும் மயு கிட்டையும் நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே நினைச்சு கூட பார்க்காம இப்படி மறுபடியுமே அத்தை பாசத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் பாக்கியா இந்த மாதிரி ஈஸ்வரி என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க மேல ரொம்பவே அக்கறையா பேசுறது பிடிச்சிருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா பாக்கியா எந்த மாதிரி எல்லாம் ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த பக்கம் ஈஸ்வரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால பாக்கியாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தன்னோட ஃப்ரெண்டை நினைச்சுமே பாக்கியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ கொஞ்சம் கொஞ்சமா ராதிகா கிட்ட இருந்து நம்ம மூவ் ஆன் ஆகியே ஆகணும், இதுக்கப்புறமா ராதிகா நம்மளோட லைஃப்ல கிடையவே கிடையாதுன்ற நிலைமைக்கே வந்துட்டாங்க. அதனால அவங்க அடுத்த நாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை புதுசா ஓபன் பண்ண போறாள். சோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க, ஆனா பாக்கியாவோ எப்பவும் போலயே செம்ம கெத்தோட, இல்ல எனக்கு எந்த உதவி தேவையில்லை, எல்லா வேலையுமே நானே முடிச்சிட்டேன், நாளைக்கு நீங்க திறப்பு விழாக்கு வந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்ல. இதை கேட்டு கோபியும், நான் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்த்தனோ அதை எதை நீயும் சொல்லியிருக்க, சரி பரவாயில்ல, ஆனா நான் கண்டிப்பா நாளைக்கு உனக்காக அந்த திறப்பு விழாக்கு வரதான் போறேன். எல்லாத்துக்கும் மேல யாரு உன்னை நினைச்சு பெருமைப்படுறாங்களோ சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, அதை விட அதிகமான பல மடங்கு சந்தோஷத்தோட நான் இப்போ இருக்கேன், உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமையும் பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்க. ஆனா பாக்கியாவோ, இங்க பாருங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கோபியோ இப்படி பாக்கியா சொன்னதுக்கு அப்புறமாவோ, பாக்கியா செம்ம கிரேட், நம்ம என்ன பண்ணாலும் அப்ப நம்மள மன்னிச்சிடறாள்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களுமே அங்கிருந்து போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோ, நம்மளோட பையனோட வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை நம்மளால மட்டும்தான் தேடித்தர முடியும், அந்த சந்தோஷம் வேற யாரும் கிடையாது, பாக்கியா தான். எப்படியாவது நம்ம பாக்கியாவையும் கோபியையும் பழையபடி சேர்த்து வைக்கணும், அப்பதான் நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த திருப்தியை என்னால பெற முடியும். அப்படி இல்லை நான் செத்ததுக்கு அப்புறமா கோபியை யாரு பார்த்துப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு அதுல கூட நிம்மதி இல்லாம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எப்படியாவது கோபியையும் பாக்கியாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவே மோசமான முறையில யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே பாக்கியா ஈஸ்வரி கிட்ட, அத்தை நீங்க எல்லாரையுமே சரியான டைமுக்கு அங்க கூட்டிட்டு வந்துருங்க, எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்ல சில பல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேயே கிளம்பி போயிடுறாங்க. சோ அவங்க கூடயுமே செல்வி கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோ, சரி சரி நாங்க சீக்கிரமா கிளம்பி வந்துடுறோம்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு உடனடியாக கோபி கிட்ட போயிட்டு, கோபி பாக்கியா சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பி போயிட்டா, அங்க ஏதாவது உன்னோட உதவி அவளுக்கு தேவைப்பட்டாலும் படலாம், ஏன்னா அவ எல்லா வேலையுமே தனியா செஞ்சுட்டு இருக்கால, அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நீயும் அவளுக்கு போய் உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம நாங்க கொஞ்சம் லேட்டா வரோம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க. அதனால கோபியுமே ஈஸ்வரி எதனால இதை பண்றாங்கன்ற விஷயம் தெரியாமையே உடனடியாக சீக்கிரமா அவங்க பாக்கியாவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி கோபி தனியா ரொம்பவே சீக்கிரமா வந்ததை பார்த்த பாக்கியாவோ, என்னாச்சு எதுக்காக சீக்கிரமா வந்தீங்கன்னு கேட்க, உடனே ஈஸ்வரி தன்கிட்ட சொன்ன விஷயத்த கோபி பாக்கியா கிட்ட சொல்ல, இதை கேட்ட உடனே பாக்கியா எதுக்காக அத்தை இப்படி பண்றாங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க பண்றதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. ஆனா கோபியோ இது எதுவுமே தெரியாம தான் இங்க வந்திருக்காங்கன்றதையும் பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட சில பல வேலைகளை செய்ய சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க செல்வியோ, என்னக்கா என்ன மாமியா நேத்து தான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசிச்சு, ஆனா இப்ப பாரு பழைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு, இல்ல இதுதானே நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் வீடு கலகலப்பா இருக்க போதுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா இதனால கடுப்பான பாக்கியாவோ, செல்வி ஏற்கனவே நான் செம்ம வேலை டென்ஷன்ல இருக்கேன், தேவையில்லாத டென்ஷன்லாம் என்கிட்ட ஏத்திட்டு இருக்காத, போ இங்கிருந்து கிளம்பி போ, என்னோட அத்தையை எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு செல்வி அங்கிருந்து அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரி பண்றதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கடுப்பாகிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இதுக்கப்புறமாவும் நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல, அத்தை வரட்டும் இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா வீட்டுல இருக்க ஈஸ்வரியோ, ஒரு வழியா நம்ம பாக்கியாவையும் கோபியையும் சேர்ந்து வேலை செய்யறதுக்காக அனுப்பி வச்சுட்டோம், ஒரு வழியா அவங்க சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இனியாவை கூப்பிட்டு, இனியா நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, ஆனா இனியாவோ என்ன டேடியை காணும்னு கேட்க, ஆனா ஈஸ்வரியும் அவங்க பண்ண விஷயத்தை எடுத்து சொல்ல. இதை கேட்டு இனியாவோ ரொம்பவே சந்தோஷப்படுது மட்டும் இல்லாம, பரவாயில்ல பாட்டி சூப்பரான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க, இப்படியாவது அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கலகலப்பா பேசிட்டு ரெஸ்டாரண்ட் திறப்பு விளக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே வந்த செலியன், ஜெனி அவங்களோட குழந்தை, எழில், அமிர்தா அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த திறப்பு விளக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே அவங்கவுங்க தரப்புல என்னென்னலாம்
பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே உதவியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க போன இனியாவும் ஈஸ்வரியுமே அவங்களோட உதவியையுமே பண்ணிட்டு இருக்க. ஆனா இனியாவோ அப்பப்போ தன்னோட கவனமே இல்லாம யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. இதை பாக்குற எழிலும் செழியனும், என்னாச்சு இனியா, யாருக்காக வெயிட் பண்ற, உன்னோட ஃப்ரெண்ட் யாராவது வர வேண்டியது இருக்கான்னு கேட்க, உடனே இனியாவும் ஆமாண்ணா நான் ஒரு முக்கியமான ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் சொல்லிட்டு அவங்களோட லவர் வரத ரொம்பவே எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா இதை பாக்குற செழியனும் இனியாவும் என்ன இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இருக்கா, அவ்வளோ திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ, சரி ஏதோ ஒன்று நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியை திறப்பு விழாவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கியா போகும்போது தான் உடனடியா இனியா அம்மா ஒரு நிமிஷம் என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வாசல பார்க்க அப்ப கரெக்டா அவங்களோட லவருமே உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு இனியா ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்கிற அவங்களோட குடும்பத்தோட மெம்பர்ஸ் எல்லாருமே சரி இனியா ரொம்பவே ஜோவியலா பழகிறவன்றனால ஒரு பாய் பெஸ்டியே இந்த திறப்பு விழாக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அதுல சந்தேகமே படாம இருக்கா. ஆனா செல்விக்கோ இனியா மேல சரியான சந்தேகம் வந்துருச்சு. சோ அவங்க இனியாவையே கவனமா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது தெரியாத இனியாவும் ரொம்பவே கேஷுவலா அவங்களோட லவர் கூட ரொம்பவே சந்தோஷமா பழகிட்டு இருக்காங்க. அவங்களோட லவருமே கொஞ்சம் பயந்து தான் இனியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னமோ தான் சாதிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் இனியாவோட லவர்ன்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க ராதிகா ஆண்டியையும் கோபி அங்கிளையும் எப்படி பிரிச்சாங்களோ அதே மாதிரி தன்னையும் இனியாவையும் பிரிச்சிருவாங்கன்னு அவங்க ரொம்பவே மெச்சூரா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இனியாவோ நீ இப்படி எல்லாம் யோசிக்காத, என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பா நம்மளோட காதலுக்கு எந்த மறுப்பும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல போனா எனக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா நான் இப்பவே எல்லார் முன்னாடியுமே நீ தான் என்னோட லவர்ன்ற விஷயத்தையே சொல்லிடுவேன் தெரியுமா, என்ன உனக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் குறும்புத்தனமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி ரொம்பவே சத்தம் கம்மியா தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே செல்வி ஒளிஞ்சு நின்று கூட கிடையாது, கொஞ்சம் ஓரமா நின்று கேட்டுறாங்க. அதனால அவங்க ஐயோ இனியா பாப்பா அப்பனா லவ் பண்ணுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியே இது அக்கா கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு உடனடியே பாக்கியா கிட்ட போயிட்டு அக்கா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை கேட்டா நீ ரொம்பவே ஷாக் ஆயிடுவேன்னு சொல்ல. ஆனா பாக்கியாவோ என்ன மறுபடியும் என் அத்தையை பத்தி ஏதாவது என்கிட்ட சொல்ல போறியா, தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்றதா இருந்தா இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடு, ஏன்னா எனக்கு யோசிக்கிறதுக்கு சரியான நிறைய வேலைகள் இருக்கு, தேவையில்லாத விஷயத்த நான் யோசிக்க விரும்பலன்னு சொல்ல. ஆனா செல்வியோ அக்கா அந்த விஷயம் கூட கிடையாதுக்கா, இது இனியா பாப்பாவோட விஷயம்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன பாக்கியாவும் என்ன இனியாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க. ஆனா செல்வியும் இந்த மாதிரி பதட்டத்தோட அவங்களோட லவர் கிட்ட அவங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கிய கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட செல்வியோட வார்த்தையை நம்பாத பாக்கியாவோ அதெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு கண்டிப்பா யாரையும் லவ் பண்ண வாய்ப்பே கிடையாது, அவ எவ்வளவு சின்ன பொண்ணு தெரியுமா, இப்படி போய் அவளை பத்தி பேசிட்டு இருக்கான்னு கேட்க. ஆனா செல்வியோ அக்கா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வா வந்து இனியா பாப்பா கிட்டயே பேசு, இனியா பாப்பா கண்டிப்பா இதை பத்தி உங்ககிட்ட சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவங்களோட நடியா இனியா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இனியா பாப்பா இந்த தம்பி யாருன்ற உண்மையை நீ அக்கா கிட்ட ஓப்பனா சொல்லு பாப்பா, நீ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்னு சொல்ல. ஆனா இதனால ஷாக் ஆன இனியாவும் ஐயோ அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச இப்போ அவ்வளவுதான் நம்மளை தொலைச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன இந்த பையனுக்கு என்ன, இந்த பையன் என்னோட ஃப்ரெண்டு வேற என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவும் நான் தான் சொன்னல இவ என் பொண்ணு கண்டிப்பா யாரையும் லவ் பண்ண வாய்ப்பே கிடையாது, அவ எவ்வளவு பெரிய கோலோட இருக்கா தெரியுமா, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி அவ எதுக்காக யாரும் ஒருத்தர் லவ் பண்ண போறான்னு சொல்லிட்டு இது கூட அவளோட ஃப்ரெண்டுன்ற முறையில கூட இல்லாம ஒரு அண்ணன்ற முறையில தான் இந்த பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஷாக் ஆன இனியாவோட லவரும் திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா செல்வியோ அக்கா நிஜமாவே இவங்க இப்படி பேசிட்டு இருந்ததை கேட்டாங்கக்கா, சரி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இனியா பாப்பாவை இந்த தம்பியை அண்ணன் சொல்லிட்டு கூப்பிட சொல்லி பாப்போன்னு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு இனியாவும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு செல்வியும் ஆஹா அண்ணன்னு சொல்லணும் அப்பதான் நான் கூட நம்புவேன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு இனியாவும் கொஞ்சம் பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆனா பக்கத்துல இருந்து அவங்களோட லவரும் எங்க இனியா நம்மள அண்ணன் கூப்பிடுறாள்னு சொல்லிட்டு பயத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இனியாவோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அம்மா இவங்க சொன்னது உண்மைதான், நான் உண்மையாவே இந்த பையனை லவ் பண்றேன், இவங்க என்னோட லவர் தான் சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன பாக்கியாவோ என்னடி படிக்கிற பிள்ளை என்ன பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை திட்ட ஆரம்பிக்க. கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியும் கோபியும் இனியா சொன்னது கேட்டது மட்டும் இல்லாம கோபி இனியா கிட்ட இனியா நீ என்ன புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, இந்த வயசுல போய் லவ்லாம் ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்ல. ஆனா இனியாவோ நீங்களும் ராதிகா ஆண்டியும் இந்த வயசுல தானப்பா லவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க. ஆனா கோபியோ நான் லவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்றத பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீ இப்படி பேசிட்டு இருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இனியாவை அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இனியாவும் இப்படி ஒரு ரியாக்ஷனை என்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காததுனால அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் அந்த பையனும் ரொம்பவே ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இனியாவோட காதல பாக்கியோட வீட்டுல இருக்கவங்க ஏத்துப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இனியாவோட காதல அவங்க சுத்தமா ஏத்துக்காம இருப்பாங்களா, எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை அவங்க ஏத்துக்காததுனால இனியா தன்னோட காதல விட்டுருவாங்களா, அப்படி இல்லைன்னா ஓடி போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இனியா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.